Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இளைஞரை அவரது மனைவியின் சகோதரன் உள்பட 6 பேர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் வட்டத்துக்கு உட்பட்ட வடபாதிமங்கலம் மாயூர் பகுதியை சேர்ந்தவர் ரோபர்ட். இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2 வருடத்திற்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சுபலட்சுமி என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். 8 மாதங்கள் சுபலட்சுமியுடன் குடும்பம் நடத்திய நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இதன் காரணமாக சுபலட்சுமியின் அண்ணன் சிவனேசனுக்கும் ரோபர்ட்டுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை மாயனூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் இறப்பிற்காக பிளெக்ஸ் பேனர் வைக்கும் பணியில் சிவனேசன் அவரது நண்பர்கள் கோபி உள்ளிட்ட 6 பேர் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த ரோபோட்டுக்கும் சிவனேசனுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மற்றவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து ரோபர்ட் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது சிவனேசன், கோபி உள்ளிட்ட 6 நபர்கள் ரோபர்ட்டை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். Taste the Daily.